Hello guys, so இன்னைக்கு நம்ம கிட்ட நாய்ஸோட புது நாய்ஸ் பீட்ஸ் இயர்பட்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லிசன் டு தி நாய்ஸ் வித்ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிசைன்ட் இன் இந்தியான்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஹைப்பர் சிங், ப்ளூடூத் 5.1, அப்புறம் 18 hours ப்ளே டைம், IPX5 வாட்டர் ப்ரூஃப். அப்புறம் கலர்னு வரையில பார்த்தீங்கன்னா நான் வந்து சில்வர் கலர் தான் வாங்கினேன். இது இன்னுமே பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு, ஒயிட், பிளாக் அண்ட் சில்வர். ஸோ இந்த 3 கலர்ல எந்த கலர் நல்லா இருக்கு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அப்புறம் பிரைசிங் வரையில பார்த்தீங்கன்னா அது வந்து 3500 வந்து போட்டிருக்காங்க. நான் அவ்வளோலாம் கிடையாது, இது பார்த்தீங்கன்னா 1500 rupees தான். ஸோ நான் இது வந்து அமேசானில் தான் வந்து வாங்கினேன். இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே, இப்போ இதோட சீலை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணிப்போம். ஸோ 2 சீல் வந்து கொடுத்துருக்காங்க, கீழே ஒரு சீல் அப்புறம் மேலே ஒரு சீல். ஸோ சீலை வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டிக்கர் தான் வந்து மேலே வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே நமக்கு வந்து ஒரு தேங்க்யூ கார்டு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வாரண்டி கார்டு இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் மேனுவல், குவிக் ஸ்டார்ட் கைடுன்னு நினைக்கிறேன். அப்புறம் கடைசியாக இங்கே தான் நமக்கு வந்து யூசர் மேனுவல் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இயர்பட்ஸை வந்து எடுப்போம். ஸோ வாவ், அப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்சரிஸ் தான் வந்து இருக்கும். டைப் சி கேபிளும் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் டைப் சி கேபிள் தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த இயர்பட்ஸோட கவரை வந்து வெளியெடுப்போம். குட்டியாக இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸை நான் வந்து 3 days வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அதோட ரிவ்யூக்குள்ள போகலாம். ஆஸ் யூஷுவல் இதோட டிசைன்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ அதோட ஹிஞ்சும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால அதோட பில் குவாலிட்டியை நம்ம வந்து சுத்தமாக வந்து கம்ப்ளைண்டே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இதில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மச்சஸோ ஸ்க்ராச்சஸும் ஆகாது. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பின்னாடி வந்து டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 LED லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 LED லைட் இண்டிகேட்டர் இந்த கேஸில் எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குது நமக்கு வந்து காமிக்கும். அப்புறம் சைஸ்ன்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து செம குட்டியாக இருக்குது. ஆல்சோ அந்த இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா செம லைட் வெயிட்டாக இருக்குது. அதனால இது ஈஸியாக வந்து கேரி பண்ணிட்டு போயிடலாம். இப்போ இயர்பட்டோட டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆங்குலர் இனியர் டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட பெரிய அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஃபினிஷ் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இயர்பட் பார்க்குறதுக்கு செம ப்ரீமியமாக வந்து இருக்குது. சீரியஸாக அது ஒரு பட்ஜெட் இயர்பட்னு சொன்னீங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு இது சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக இந்த சில்வர் கலரில் பார்க்க இன்னுமே கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்குது. ஸோ என்னோடய ஃபோன் கலருக்கு இது மேட்சிங்காக இருந்ததுனால நான் இந்த கலர் வந்து சூஸ் பண்ணேன். அப்புறம் ஃபிட்டின் வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டில் டிஃபால்ட்டாக இந்த மீடியம் இயர் டிப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நான் வந்து ஸ்மால் இயர் டிப் வந்து மாற்றிட்டேன். ஸ்மால் இயர் டிப் மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஃபிட் வந்து பக்காவாக இருந்துச்சு, எந்த வித பிரச்சனையுமே இல்லை. ஆல்சோ இந்த இயர்பட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு, வெறும் 5 grams தான் இருந்துச்சு. அதனால் அதை போட்டுட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது இருந்ததே தெரில, அந்தளவுக்கு லைட் வெயிட்டாக வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டச் கண்ட்ரோல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டச் கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ஒர்க் ஆயிடுச்சு, அதுலலாம் எந்த வித பிரச்சனையுமே இல்லை. எனக்கு நாய்ஸ் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இவங்க வந்து வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோலாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக யாருமே வந்து தரமாட்டாங்க. ஆனால் இது நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். சரி, ஓகே, இப்போ இதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னு ஒன்றுனா பார்க்கலாம். ஸோ நம்ம ரைட் இயர்பட்டை வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட் இயர்பட்டை வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்புறம் ரைட் இல்லைனா லெஃப்ட் ரெண்டில் ஏதாவது ஒரு இயர்பட்டை வந்து நம்ம டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ப்ளே இல்லைனா வந்து பாஸ் ஆகும். அப்புறம் ரைட் இயர்பட்டை நம்ம வந்து 2 secondsக்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா மியூசிக் வந்து ஃபார்வர்ட் ட்ராக் வந்து போகும். லெஃப்ட் இயர்பட்டை நம்ம வந்து 2 secondsக்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா மியூசிக் வந்து பேக்வர்ட் ட்ராக் வந்து போகும். அப்புறம் ரைட் இல்லைனா லெஃப்ட் ரெண்டில் ஏதாவது ஒரு இயர்பட்டை நம்ம வந்து ட்ரிபிள் டேப் பண்ணோம்னா கூகுள் அசிஸ்டன்ட் இல்லைனா சிரி வந்து வேக்கப் ஆகும். இதே டச் கண்ட்ரோல்ஸ் நம்ம வந்து கால்ஸ் அப்போவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கால்ஸ் அப்போ நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் 2 இயர்பட்லுமே பார்த்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா கால் வந்து ஆன்சர் பண்ணிடும், 2 வாட்டி டேப் பண்ணோம்னா காலை வந்து இன்கால் பண்ணிடும், அப்புறம் 2 secondsக்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா காலை வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். அப்புறம் கனெக்டிவிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டில் வந்து ப்ளூடூத் 5.1 தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அதில் வந்து
ஹைப்பர் சிங்க் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறனால ஸோ நம்ம ஃபோனில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்படோட கேஸை ஓப்பன் பண்ண உடனே இப்போ இந்த இயர்பட்ஸை வெளியே எடுக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. அது பார்த்தீங்கன்னா உடனே வந்து பேர் ஆயிரும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா வேற லெவல். அப்புறம் ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா அவங்க கிளைம் பண்ணுற மாதிரி ஈஸியாக எனக்கு வந்து 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. அப்புறம் ஆடியோ கோடெக்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ல ஆக்சுவலி வந்து 2 ஆடியோ கோடெக் சப்போர்ட் பண்ணணும்னு வந்து நாய்ஸ் அவங்க வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எஸ்பிசி அண்ட் ஏஏசி. ஆனால் என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் ஒரே ஒரு ஆடியோ கோடெக் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு வந்து ஆக்சுவலி வந்து காமிச்சிருக்கு. ஸோ எனக்கு தெரியல, சப்போஸ் நீங்கள் இந்த இயர்பட் வந்து யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு இது 2 ஆடியோ கோடெக்குமே சப்போர்ட் பண்ணுதா இல்லையாங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ தட் மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அடுத்து லேட்டன்சின்னு வரையில் நான் ஒரு ஆப்பில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இதோட லேட்டன்சி ரேட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து 150 மில்லி செகண்ட்ஸ் வரைக்குமே வந்து கிடச்சிது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான லேட்டன்சி ரேட். நான் வீடியோஸ் பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக என்னால் வந்து டிலே வந்து நோட்டீஸ் பண்ண முடியல. பட் ஆனால் கேம்ஸ் விடும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு சின்ன டிலே வந்து நோட்டீஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் ஒரு கேஷுவல் கேமராக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிலே வந்து ப்ராப்ளம் இருக்காது. வேறஸ் நீங்கள் ஒரு சீரியஸ் கேமர் அப்படி இல்லைனா வந்து காம்படிட்டிவ் கேமிங்க்கு இந்த இயர்பட் வந்து செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அப்போது கண்டிப்பாக வந்து இது செட் ஆகாது. அடுத்து இதோட பேட்டரி லைஃப்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்படோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா வெறும் 18 ஹவர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 18 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 2021 ஸ்டாண்டர்டுக்கு 2022 இன்னும் 4 நாளில் வரப்போகுது. ஸோ 2022 ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஆவரேஜான பேட்டரின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஆனால் வந்து இயர்படோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேட்டரி லைஃப் தான். அதனால் இந்த இயர்படில் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் ஓகே, ஆவரேஜ் மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IPX5 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த இயர்பட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். கால் குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டை நம்ம வந்து இண்டோரில் எந்தவித எக்ஸ்டர்னல் நாய்ஸ் இல்லாமல் பேசும்போது இதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. வேற அவுட்டோரில் கொஞ்சம் எக்ஸ்டர்னல் நாய்ஸ் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அது வந்து ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதில் நமக்கு வந்து என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனோ அப்படி இல்லைனா வந்து ட்ரிபிள் மைக் அது மாதிரி எதுவுமே கொடுக்காதனால அது பயங்கரமாக வந்து அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் வந்து கேட்டு பாருங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த நாய்ஸ் பீட்ஸ் இயர்பட்ஸ்ல தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயமான அதோட சவுண்ட் குவாலிட்டி பத்தி பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வெறும் 6mm டிரைவர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து 6mm டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால அதோட பேஸ் வந்து நல்லா இருக்காதுன்னு நான் வந்து நினைச்சேன். நான் அப்படிலாம் இல்லை, இதோட பேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா வந்து இருந்துச்சு. பேஸ் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிட் டோன்ஸும் ஹை டோன்ஸும் பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வர மோஸ்ட் ஆஃப் தி இயர்பட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஸ்லாம் இருக்கும், வேற மற்ற டோன்ஸ் பார்த்தீங்கன்னா அபவ் ஆவரேஜாக இருக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை, 3 டோன்ஸும் பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து இருந்துச்சு. ஆடியோ பார்த்தீங்கன்னா நல்லா வெல் பேலன்ஸ்டாக வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ இந்த இயர்பட்ஸ் வந்து 1500 rupees வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் வந்து 1500 rupees வருது நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த இயர்பட்ல பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக நல்லா சூப்பராக வந்து கொடுத்துட்டாங்க. நாய்ஸ், ஏன்னா அதோட பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டைலிஷாக நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. கால் குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வந்து இருந்துச்சு. அப்புறம் பேட்டரி லைஃப்னு வரையில் என்னதான் இதோட டோட்டல் பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே இயர்படோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோட சவுண்ட் குவாலிட்டி நான் சீரியஸாக இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.